வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இப்போ என்ன நம்ம ஏஎஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா AS9 விச் இஸ் ரெவென்யூ ரெகக்னிஷன். ஸோ இந்த ரெவென்யூ ரெகக்னிஷனில் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் 5 டாபிக்ஸ் எப்போதும் போல் நம்ம கவர் பண்ணுவோம். கரெக்டாக அதில் ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அண்ட் தென் செகண்ட் டாபிக் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். அண்ட் தென் தேர்டு ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ் பற்றி தெரியும். அப்புறம் ஃபோர்த்து அன்சர்டனிட்டி ஆஃப் ரெவென்யூ பற்றி நம்ம பார்ப்போம். ஃபிஃப்த்தாக எப்படி ஃபைனலாக டிஸ்க்ளோஷர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூனா என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ரெவென்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுனாவே AS9 டன் அண்ட் டஸ்டட். ஸோ ஃபஸ்ட்டு ரெவென்யூனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெவென்யூவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ரெவென்யூ நம்ம ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணணும்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இட்ஸ் ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். என்னென்னா நம்ம ஏதாவது குட்ஸ் சேல் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கணும். ஸோ அப்போ அது ரெவென்யூ. இல்லைனா நம்ம ஏதாவது சர்வீஸ் ரெண்டர் பண்ணிக்கணும். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ ஏ ரெவென்யூ. அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு எம்ப்ளாயர் ரிசோர்ஸஸை அதர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரிசோர்ஸஸ் எம்ப்ளாயி தயாரிக்கிறப்போ அதை அடுத்தவங்க அதர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டியோ இன்ட்ரெஸ்ட்டோ கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெவென்யூ. ஸோ இப்போது இந்த 3 கண்டிஷன்ஸ் இதில் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இட்ஸ் ரெவென்யூ. ஓகே, ஸோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும், எது ரெவென்யூ இது அதர் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு போடுறப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நிறையா கொஷின்ஸில் இதை கொடுத்து நம்மளை டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியாக எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த மெக்கானிக் ஷாப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறேன். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோடய மெக்கானிக்கல் ஷாப்பில் ஆர்டினரி கோர்ஸ், அதாவது ஆர்டினரியாக எப்போதும் போல இதுக்கு ரிலேட்டடான விஷயந்தான். ஓகே, இப்போது அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது. ஸோ நான் இதை சேல் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேல் ஆஃப் லேண்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த லேண்ட் சேல் பண்ணுறதுக்கும் என்னுடைய பிஸ்னஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். பட் அதுலேருந்து எனக்கு கிடைக்கிறதும் ஒரு வகையான இன்கம் தான். ஸோ தட் இஸ் கால்ட் அதர் இன்கம். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸில் ரைஸ் ஆகிறது தான் ரெவென்யூ. அதாவது நம்மளுடைய ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ தட் இஸ் கால்ட் ரெவென்யூ. ஸோ நம்மளுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் அதர் தேன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படி இருக்கப்போ இந்த சேல் ஆஃப் லேண்ட் நம்ம பண்ணுறப்பையும் நம்மளுக்கு பிஸ்னஸில் அது கனெக்ஷன் இல்லை. அப்போது அதுதான் என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல அதர் இன்கம். ஸோ நம்ம பிஸ்னஸோட அது கனெக்ட் ஆகுது. அது நம்மளுடைய ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா தட் இஸ் ரெவென்யூ. அப்படி இல்லைன்னா தட் இஸ் அதர் இன்கம். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் எல்லாமே எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு. இதே சப்போஸ் இது ஒரு மெக்கானிக் கம்பெனியாக இல்லாமல் இது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அப்போ சேல் ஆஃப் லேண்டு தான் அதோடைய ஒரிஜினல் பிஸ்னஸே. அப்போது அது அவங்களுக்கு ரெவென்யூவாக இருக்கும். ஓகேவா, ஓகே டன். நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகிறது ரெவென்யூ, அதர்வைஸ் இட் இஸ் அதர் இன்கம். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சேல் ஆஃப் குட்ஸ். ஓகே டன். சேல் ஆஃப் குட்ஸாக இருக்கணும்னாலும் நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் இங்கே 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதில் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். செகண்ட் கண்டிஷன் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஸோ ஓனருக்கு என்ன ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்துச்சோ அது சேல் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆகிற அந்த ரிசீவருக்கும் அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ கரெக்டாக அந்த கன்சிடரேஷன் இருக்காங்க, அந்த அமௌண்ட்டோ இல்லை என்ன கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த கன்சிடரேஷன் சர்டன் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இப்போது இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே டன். ஸோ இந்த சேல் ஆஃப் குட்ஸில் கொஷின்ஸ்லாம் எப்படி வரும், ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்லாம் நம்ம ஈஸியாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டெலிவரி டிலே. ஓகே, டெலிவரி டிலே இதில் எப்படி நம்ம சேல் ஆஃப் குட்ஸா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எதை சேல் ஆஃப் குட்ஸாக நம்ம இது பண்ணுறது, கண்டிஷன் எதை நம்ம ப்ரூவ் பண்ணுறது இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வேர் ஹவுஸில் ஹெல்டில் இருக்குது, ஹோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது சேல் பண்ணுறப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிலே ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்பெஷல் கேஸ் மாதிரி டிலே ஆகிட்டு. ஸோ அப்போ அந்த டிலே ஆகிறப்போ அவங்க எப்படி இதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய குட்ஸ் வேர் ஹவுஸில் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ அதுக்கு அமௌண்ட்டோ ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். இது என்னது சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்னால் என்ன அப்படின்னா கூட்ஸை அவங்க ரீச் பண்ணுறவங்க ஃபைனல் கன்சியூமர் அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம கூட்ஸை சேல் பண்ணுறோம். இப்போ ஒய் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸை எக்ஸ் லிமிடெடுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணுறப்போ இவங்களுக்கு கூட்ஸ் ரீச் ஆகி அவங்க அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகே, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ஆர் இன்ஸ்டலேஷன். இந்த கேஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனோ இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க மிஷினோ எப்போ வந்து நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரியாக கம்ப்ளீட் ஆகினதுக்கு அப்புறமா தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிளான்ட் வந்து வாங்கியிருக்கேன் ஃபேக்ட்ரிக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பிக்கான பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் வந்து போடுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. ரொம்ப வந்து 3 days கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இப்போ ரெகக்னைஸ் பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது. ஓகேவா? ஏன் பண்ணக்கூடாது? இன்னும் இது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இன்ஸ்டால் பண்ணலை. இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் 3 days ஆகும். அப்போ தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அது வந்து ஸ்மாலான ஒரு மிஷினரி தான், ஒரு ஸ்மால் பிளான்ட் தான். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அந்த மிஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம உடனே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே டன். ஸோ அடுத்ததான் சேல் ஆர் ரீபர்ச்சேஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நான் இருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் சேல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சேல் பண்ணிட்டேன். இப்போ திரும்பியும் நான் அந்த கூட்ஸை என்ன பண்ணுறேன்னா திரும்ப வாங்கிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சேல் பண்ணிட்டேன். இப்போ சேம் கூட்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படி நம்ம சேல் ஆஃப் கூட்ஸில் இது எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டு லோன் அக்கௌண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டு லோன் அக்கௌண்ட் நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஓகே, தென் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு லோன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அதனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் திங் லோன் அக்கௌண்ட் டு ஆஸ் யூஷுவல் பேங்க் அக்கௌண்ட் திரும்ப நான் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இடையில அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, டன். நெக்ஸ்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆர் வால்யூம் ரிபேட்ஸ். இது நம்ம நிறைய லெசனில் வந்து படிச்சிருப்போம். ஸோ நம்ம ரெவன்யூ கால்குலேட் பண்ணுறப்போ அதை டிடக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் வால்யூம் ரிபேட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெவன்யூ கால்குலேட் பண்ணுறப்போ அதை நம்ம டிடக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது கேஸ் என்ன கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஷுட் நாட் டிடக்ட். ஓகே, டன். கேஷ் டிஸ்கவுண்ட் ஷுட் நாட் டிடக்ட்னா ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கவே கூடாது. ஓகே, டன். நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் சேல்னா என்ன? கன்சைன்மெண்ட் சேலை எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட அது போயிட்டு ரீச் ஆகி சேல் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வாட் இஸ் கன்சைன்மெண்ட் சேல் தான் நம்மளுக்கு மீனிங் தெரியணும். கரெக்டாக? கன்சைன்மெண்ட் சேலுக்கு இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய் கிட்ட சொல்லி நீங்கள் இசட் கிட்ட என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு வந்து கூட்ஸை சோல்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க கிட்ட சொல்கிறாங்க, இவங்க கிட்ட சேல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இதில் தேர்ட் பார்ட்டி. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இடையில இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க பேர் தான் என்னென்னா கன்சைனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஓனர், அப்போ இவங்க கன்சைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கன்சைனி கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கூட்ஸை இசட்டுக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசட் இஸ் ஹியர் இஸ் அ தேர்ட் பார்ட்டி. இந்த அக்கௌண்ட்டில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி இவங்க கிட்ட அது ரீச் ஆகிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எதுவுமே வந்து ரெகக்னைஸே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். இப்போது இதில் என்ன தெரிய வருது, இந்த இடத்துல இவங்க வந்து அவங்க விற்று கொடுக்கறதுக்கான கமிஷனை ஏர்ன் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இவங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறப்போ தேர்ட் பார்ட்டி கிட்ட ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். ஸோ ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஒன்று பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட், எந்த அளவுக்கு அந்த சர்வீஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜ் வந்து கால்குலேஷன் பண்ணி அப்படி வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இல்லை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அன்சர்டனிட்டி ஆஃப் ரெவன்யூ. இன்கேஸ் நம்மளால் வந்து ஒழுங்காக ரெவன்யூ வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியல, ஸோ ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டோம், இல்லை ஒழுங்காக வந்து நம்மளால் அதை கலெக்ட் பண்ண முடியல, அன்சர்டனிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அன்சர்டனிட்டி எவ்வளோ நாள் போகுதோ அவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், போஸ்ட்பான் பண்ணணும். அது எப்போ கரெக்டாக நம்மளுக்கு அது சர்டன் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். ஸோ அதை எப்படி வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து பெண்டிங் இருக்குது அன்சர்டனிட்டினால அப்படின்னா டிஸ்க்ளோஷர் as per AS1 படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூனா என்னன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம், ரெவன்யூனா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தோம். சேல் ஆஃப் குட்ஸில் சம் ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பெஷல் கேசஸ்லாம் எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ்க்கு என்னென்னலாம் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ அன்சர்டனிட்டி அப்படின்னா அது வந்து போஸ்ட்பான் பண்ணணும், நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறத அப்படின்னு பார்த்தோம். எப்படி டிஸ்க்ளோஷர் பண்ணணும், AS1 படி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் த சேனல். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, thank you. This is Shweta signing off.